அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி என்பது வருடந்தோறும் பல்வேறு காலகட்டங்களில் நடைபெறுகிறது. அது திருச்சியில் இப்பொழுது இன்று முதல் 6ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இது திருச்சியில் 3வது முறையாகும். இந்த வருடத்து கருத்தியல் தமிழக வரலாற்றில் பெண்கள் என்று இருக்கிறது. இதனை இன்று மாலை கலெக்டர் மற்றும் தமிழக அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த அரங்கில் 160 புஸ்தக அரங்குகள் உள்ளது. இதனில் 50 லட்சத்திற்கும் மேலாக நூல்கள் உள்ளன. இதை தமிழக மக்கள், குறிப்பாக திருச்சி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அருணாச்சலம், திருச்சி புத்தக திருவிழாவிற்கு பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் இருக்கிறது நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் அதாவது எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய ஒரு ஸ்டாலிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு சற்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக நமது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்த இந்த 3வது திருச்சி மாவட்டத்துடைய 3வது புத்தக திருவிழா மிக சிறப்பாக துவக்க விழா நடைபெற்றது. அதை ஒட்டி 160 அரங்குகளில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் இந்த ஒரு 10 நாளைக்கு, அதாவது இன்றிலிருந்து தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் பெரிய அளவில் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு, குறிப்பாக மாணவர் சமுதாயத்தினர், இளைஞர்கள் வந்து கலந்து கொண்டு இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர்களுடைய ஆட்சித் தலைவர் அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க எல்லா அரங்குகளிலும் உங்கள் கூட்டங்கள் நிரம்பி வழிகின்றன. இப்போ இந்த வகையிலே இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருந்து பேசுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் பேராசிரியர் சந்திரசேகரன். நான் திருச்சி மாவட்ட படைப்பாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர். என்னுடைய 20க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கே அரங்கில் அமைத்திருக்கின்றேன். தமிழக வரலாற்றில் திருச்சி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அது கலை, இலக்கியம், அரசியல் எதுவாக இருந்தாலும் சரி. அதுபோல தமிழக அரசும் மைய நூலகமும் திருச்சி மாவட்டமும் இணைந்து இந்த புத்தக திருவிழாவில் எங்களுடைய திருச்சி மாவட்ட படைப்பாளர்களுக்காக தனியாக ஒரு அரங்கினை வைத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக நாங்கள் நிறைய படைப்பாளர்கள், நிறைய புத்தகங்களை உருவாக்குவதற்கு இந்த வாய்ப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய படைப்பாளர் சங்கத்தின் சார்பாக முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புத்தக திருவிழா என்பது ஒரு மனிதனுடைய சுவாசம் எப்படி அவனுக்கு உயிர் துடிப்பை சீராக்குகிறதோ அதுபோல ஒரு புத்தகத்தை வாசித்தல் என்பது அவனுடைய வாழ்நாளை நீட்டிக்கவும் செய்யும். அவனுடைய ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த புத்தகங்கள் நிச்சயமாக ஒரு அடிப்படையாக, உறுதுணையாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அனைவருமே இந்த புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும். 27/9/2024 இருந்து 6/10/2024 வரை 10 நாட்கள் இந்த புத்தக திருவிழா உங்கள் ஆதரவோடு நடைபெற இருக்கின்றது. வாருங்கள் திருச்சி புத்தக திருவிழாவுக்கு. உங்கள் குடும்பத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள், பிறந்த நாள்கள், வெட்டிங் டே கொண்டாடுகின்ற போது நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி அன்பளிப்பாக கொடுங்கள். நிறைய எழுத்தாளர்கள் உருவாக்குவார்கள். வாசித்தல் என்பது நிச்சயம் இந்த சமுதாயத்தில் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தையும் ஒரு மனிதநேயமிக்க சமுதாயத்தையும் உருவாக்கும். புத்தகங்கள் என்றைக்குமே நம்முடைய உற்ற தோழனாக இருக்கும். அனைவரும் வாருங்கள் புத்தக திருவிழாவில். அக்டோபர் 6 வரை சிறப்பாக நடைபெறுகிறது. இது 160 பலவிதமான எல்லா இலக்கிய சார்ந்த மற்றும் அறிவியல், ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் கொட்டி கிடைக்கின்றன. ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் அது ஆளுநர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. எனக்கும் நாளைக்கு